ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றத்திலே நடராஜனுடைய திருவடியை வணங்கி 18/10/2025 குருவனுடைய அதிசாரத்தை பற்றி சுருக்கமாக பதிவு செய்ய காத்துள்ளேன். மேச ராசிக்கு மேசத்துக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு இதுவரையும் இருந்ததை விட இதுவரையும் இருந்தது 3ல இருந்திருக்காங்க. இப்போ 4ஆம் இடத்துக்கு வர்றாங்க. மேச ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வர்றாங்க. அதிசாரம்னா எல்லோருமே சொல்லியிருப்பாங்க, தனது இயல்பை விட ஸ்பெஷலா போறது, தனது இயல்பை விட கொஞ்சம் வேகமா போறது, அவ்வளவுதான் அதிசாரம். அப்போ குருனுடைய காரகத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, குரு நமக்கு எந்த வகையில நமக்கு ஒரு சவாலா எடுத்துக்கிறோம், குருவை எந்த அளவுக்கு அதை ஒரு வளர்ச்சியா எடுத்துக்கிறோம், இதுதான் உங்களுக்கு வேண்டியது. எல்லா அறிஞர்களும் எல்லா பெரியவர்களும் எல்லா சான்றோர்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் சுருக்கமாக அடக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது. பக்தி கிளில் சேனலுக்கு மேச ராசிக்கு முதலாவது ராசி மேச ராசி. அப்ப மேச ராசிக்கு இதுவரையும் இருந்த குரு 3ல இருந்திருக்காரு, முயற்சியில இருந்திருக்காரு, குறுகிய பயணத்துல இருக்காரு, சகோதரத்துல இருந்திருக்காரு. ஆனா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா 5 மே மாசம் குரு பயிற்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ல ரிஷபத்துல இருந்தாரு, அது வேறு விஷயம். அதே போல 2ல இருந்து போறதா உங்க ராசிக்கு இப்ப 4ல வர்றாரு. 4 மட்டுமல்லங்க, குரு 4 மட்டுமல்ல, குருனுடைய சுய நட்சத்திரத்துல புனர்பூசம் முதல்ல பாருங்க, புனர்பூச நட்சத்திரத்துல வர்றாரு ஒரு வளர்ச்சிக்கு. புனர்பூச நட்சத்திரம், அதுக்கடுத்தது நட்பு வீடு கடகம், அதுக்கடுத்தது உச்ச வீடு கடகம். பாத்தீங்களா? அப்ப மேச ராசிக்கு கண்டிப்பாக 7.5 நடக்குது. 7.5 நடந்தாலும் இல்லாத ஆளைக்கு இழுப்பு பூசக்கலை அப்படிங்கிறது மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக இதை உங்களுக்கு ஒரு சவாலை எடுத்துக்கிட்டால், கண்டிப்பாக என்ன சவாலை நீங்க எடுத்துக்கிறணும், நீங்க செய்யக்கூடிய தொழிலை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு பாருங்க. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா, காவல்துறைக்கு போறீங்களா, பொறியியல் போறீங்களா, வல்லுநரா போறீங்களா, துப்புரவு தொழில் போறீங்களா, உழைப்பாளியா போறீங்களா, முதலாளியா போறீங்களா, உங்களுக்கு முக்கியமா மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது அடமெண்ட், ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல கெட்டிக்காரவங்க. அதனாலதான் உங்களுக்கு அதனுடைய நல்ல குணங்கள், நல்ல பாசங்கள், அதாவது உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள் பார்த்துக்குருவோம். உண்மையா இருந்த வெற்றி தான் நமக்கு, இல்லைன்னா தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மேசராசிக்காரவங்களுக்கு. அப்ப அந்த அதிசார குரு உங்க தொழிலுக்கு வேண்டியதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணிக்கிட்டா இந்த 48 நாளைக்கு நிச்சயமாக கடந்த காலத்தோட 5% உங்களுக்கு இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. இது வளர்ச்சி. அப்ப மேசராசிக்கு சவாலா இருக்கணும்னு பார்த்தா என்ன பண்ணும், முதல்ல சவாலுங்கிறதுல உங்களுடைய முன்கோபத்தை விட்டுருங்க. உங்களுடைய முன்கோபம் இருக்கக்கூடாது, அந்த முரட்டுத்தன்மை இருக்கக்கூடாது, பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது, அந்த பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா, இந்த சவாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை கொஞ்சம் உதறி தள்ளிட்டா, இதை கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்துட்டா மேசராசிக்கு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதுல மாற்று கருத்து அல்ல. எனவே முருகன் வழிபாடு, அஸ்வினி பரணி கார்த்திகை, அஸ்வினி பரணி கார்த்திகை, அஸ்வினி பரணி கார்த்திகை, அஸ்வினி விநாயகர் நட்சத்திரம், பரணி அம்பாள் நட்சத்திரம், கார்த்திகை அப்பா நட்சத்திரம். அப்போ 3 பேருமே ஒரு குடும்பமா இருக்கிறீங்க. அப்போ ஒரு குடும்பத்துல இருக்கவங்க நீங்க எப்படி இருப்பீங்க, நட்புறவோடு இருக்கக்கூடிய காலங்கள் இனிமேல் இந்த மேசராசிக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. விநாயகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அம்பாள் விநாயகர், முருகப்பெருமான், கிருத்திகை, அப்பா ஈஸ்வரன், இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க, மாற்று கருத்து என்பது இல்லை.